ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னடா ஒரே அறக்க பறக்க சவுண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறேன். கோழி எல்லாம் கோழி குஞ்சு பொரிச்சிருக்கு. ஓஹோ 21 நாள் ஆயிடுச்சா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் சரி திறந்து விட்டோம்னா இந்த எஸ்ஸா பொறுக்கிடுது. அங்கே பாருங்கள், ஏன் ஒரு குஞ்சு பொறுக்கிதுன்னா நான் இப்போல்லாம் கோழி குஞ்சு அடை வைக்கிறதே விட்டுட்டேங்க. அதுவும் 3 முட்டைக்கு மேலெலாம் சுத்தமாக முன்னாடி 3 முட்டையாவது அடை வச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போல்லாம் அதுவும் இல்லை. ஏன்னா யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, சுத்தமாக கோழி குஞ்சை என்னால் காப்பாற்றவே முடியல. அதனால் என்ன பண்ணுறது இப்போல்லாம் சொல்லிவிட்டு அது பாட்டியே எங்கே முட்டை விடுதோ விடட்டும், எது பொறிக்குதோ பொறிக்கட்டோன்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன். இப்போ இன்றைக்கி முட்டை விட்டுட்டு இப்போ 10 முட்டை விட்டுட்டு அடை இருக்குதா, அது பாட்டியே இருக்கும். அடுத்த கோழி முட்டை விட வருதா, அதில் விட்டுக்குது. அதே மாதிரி தான் டெய்லியும் அடை இருக்கிற கோழி இருக்குது, முட்டை விடுற கோழி முட்டை விட்டுக்குது, குஞ்சு பொறிக்கிற கோழி குஞ்சு பொறிச்சிக்குது. ஆனால் குஞ்சை மட்டும் காப்பாற்ற மாட்டேங்குது. இப்போ இந்த கோழி குஞ்சு இங்கே பாருங்கள், இதுவும் அப்படி தான். இது அடை இருக்குது போல். இன்றைக்கி தான் பார்க்குறேன். இன்னொரு கோழி அதுலேயே முட்டை விட்டுட்டு போயிருக்காங்க. வேறு கோழி முட்டை விட்டுட்டு இதில் போயிருக்கு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எஸ்ஸாவிட்டேருந்து காப்பாற்றவே முடியல. அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈவினிங் 6 குஞ்சு திறந்து விட்டேன். 6 குஞ்சுமே பொறுக்கி பிடிச்சி ஈவினிங்குள்ளே நான் திறந்து விட்டுட்டு அப்போ கொல்லைக்கு தான் போயிருப்பேன். அதுக்குள்ளே பார்க்குறோம் 3 குஞ்சும் இல்லை. அதனால் எனக்கு கஷ்டமாக போயிடுச்சு. இவங்க அந்த கருப்பி பார்த்திங்கன்னா 3 குஞ்சு தான் பொரிச்சது, 3 குஞ்சு தான். இதை தான் இப்போ ஒரு 4 நாளாக காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். எப்படின்னா இந்த கோழி கூண்டில் போட்டு அடைச்சிருவேன். திறந்து விட்றதே இல்லை சுத்தமாக. ஒரு 10 நாளைக்கு நான் திறந்து விடக்கூடாதுன்னு ஒரு பிளானில் தான் இருக்கேன். அதனால் அதில் போட்டு சாத்தி வச்சுட்டு போயிடுவேன். அப்புறம் ஈவினிங் ஒரு நைட்டில் 5 மணிக்கு திறந்து விட்டு 6 மணிக்கெலாம் சாத்திடுவேன். அப்படி தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். ஆனால் பொரிச்சது 3 குஞ்சு தான். 3 குஞ்சு எங்கேருந்தோ கடை வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு கோழி 3 குஞ்சு 5 குஞ்சு பொரிச்சுதா, அதுலேருந்து இதில் கீழே விழுந்துருச்சா இல்லை என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த சாக்கு போட்டு மேலே அந்த பச்சை கலரு ஒயர் இருக்குல்ல, அந்த கூண்டு போட்டு நான் பொரிச்சு வச்சுருக்கேன். அடைச்சி வச்சுருந்தேன். அப்பயும் கீழே விழுந்துருச்சாட்ருக்கு. அப்படி தான் சரி காப்பாற்றி பார்க்குமேன்னு சொல்லிவிட்டு காப்பாற்ற போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த கோழி இருக்குல்ல, இந்த கோழி மட்டும் தான் என்னால் காப்பாற்றவே முடிஞ்சுது. இதுக்கு மேலே என்னால் காப்பாற்றவே முடியல. ஒரு மாதத்துக்கு அப்புறம் எல்லாமே பார்த்திங்கன்னா எஸ்ஸா பொறுக்கிடுது. ஏன்னா மரம் இருக்கா, மரத்துலேயே அவுத்தையும் அப்படியே மேலே உக்காந்துருக்குது. அப்படியே திறந்து விட்டோன்னா எப்படா திறந்து விடுவாங்க, எப்படா பிடிச்சிட்டு போகலாம். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 குஞ்சு போல் பொறுக்கிடுச்சு அது. அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. காப்பாற்றியும் பலன் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கோழிக்கு மேலே நான் அக்கறையே எடுத்துக்கிறது இல்லை. வேறு வழியும் இல்லை. காப்பாற்றுறதுக்கு நோய் வந்தானாச்சும் ஏதாவது காப்பாற்றலாம். ஆனால் எஸ்ஸாட்டேருந்து நம்மளால் எப்படி காப்பாற்றுறது? ஒரு 10 நாளுக்கு மேலே கூட அதை காப்பாற்றையே என்னால் வச்சுருக்கவே முடியல. இப்போ எல்லாம் அறக்க பறக்க சவுண்டு விட்டுட்ருக்கேன். ஏன் சவுண்டு விட்டுருக்கு அங்கே பாருங்கள். எஸ்ஸா நிற்கிதாட்டிருக்கு. இதுங்களுக்கு எப்படி தான் தெரியுமுன்னே தெரியல. அப்படியே ஒரே கற்று தான், ஒரே சவுண்டு தான். கோழி காலையில் 4 மணிலேருந்து கத்த ஆரம்பித்தா நைட்டு கவுக்குற வரைக்கும் கத்திக்கிட்டே தான் கிடக்கும். அது குஞ்சு பொரிக்கிற கோழி, முட்டை விடுற கோழி, அடை உருக்கிற கோழி எல்லாத்தையும் ஒரே குண்டில் போட்டு அடைக்கிறேன்னா அதுக்கு மேலே கத்தி அடம் பண்ணி வைக்கிது எனக்கு. இதுவும் நல்லா தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இவங்க இப்போ குஞ்சு பொரிச்சிருக்காங்களாட்டிருக்கு. குஞ்சை எங்கேயோ விட்டுட்டு மேலே ஏறி நின்றுக்கிட்டு இந்த கருப்பு கோழிகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது. ஏன்னா அது குஞ்சு தான் இதில் இறங்கிடுச்சா என்னன்னு தெரியல. அதனால தான் இந்த கருப்பு கோழிக்கும் அதுக்கும் சண்டை வர பார்த்துச்சு இப்போ. ஆனால் அவங்க கோழி கோழி குஞ்சு இதிலே தான் இருக்குது. இன்னும் அன்னக்கூடையிலே தான் இருக்குது. இறக்கி விடல கீழே. இன்னும் ஒரு 3 நாள் 4 நாள் கழித்து தான் இறக்கி விட்டாலுமே காப்பாற்ற மாட்டேங்குது. அதனால் நாட்டுக்கோழி முட்டை விட்டாலுமே பார்த்திங்கன்னா மதிய நேரத்தில் ஆள்லாம் இல்லைன்னா இங்கே பாருங்கள் 3 குஞ்சும் அடை உள்ளே இருக்குன்னு திறந்து விடல. திறந்து விட்டாலும் என்னத்துக்கு புண்ணியன்ட்டு நான் இப்போ இதை பார்க்குறதே இல்லையா. முட்டை விட்டாலுமே பார்த்திங்கன்னா குரங்கு பிடிச்சிட்டு போயிடுது. அதனால் நான் பெருசாக அந்த கோழி வளர்ப்பில் ஈடுபடுறதா என்னன்னு தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போகுது. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் புண்ணியம் இல்லைங்கிற கதையாக ஆயிடுது. பாருங்கள், இப்போ இதுலேயே 5 முட்டை நான் அடை வைக்கவே இல்லை. டெய்லியும் ஒரு முட்டையை இன்னொரு கோழி விட்டுட்டு போயிடுது. அதில் அடை இருக்கிற கோழியில் தான் முட்டை விடுவாங்க. வெளியே தனியாக மேலே 2 அணை கூட வச்சுருக்கேன். அதில் விடமாட்டாங்க. எதில் அடை இருக்குதுன்னு பார்த்து தான் அடை முட்டை விட்டுட்டு போவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எப்படி